வெல்கம் டு அப்துல் மாலிக் விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கேரளாவில் நடந்த ஒரு கொலை சம்பவம். 15 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யணும், ஒரு கடிதம் மூலமாக அந்த கொலை வெளியில் வருது. எப்படின்னு சொன்னால், அனில் அப்படின்னு ஒரு ஆள் கலாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் என்னன்னு சொன்னால், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிடுறாரு வேலைக்கு. அப்போ இந்த அனிலுடைய அம்மா பெற்றோர்களுக்கும் இந்த கலாங்கிற பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தோற்றங்கள் அப்படி தெரியுது, அதை பற்றி தகவல் இல்லை. ஏன்னா குடும்பத்துக்கு பிடிக்கலை. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த பெண்ணுக்கு ஒரு தவறான தகவல் இருக்குன்னு சொல்லி மகனுக்கு என்ன செய்கிறாங்க, கால் பண்ணிடுறாங்க. மகனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. கால் பண்ணி சொன்னோன்னா அவள் தூரத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அவர் சந்தேகப்பட்டு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இப்போ இவங்களுக்கு 2006 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி தனியாக ஒரு வீட்டில் போய் வாழ்கிறாங்க, வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்கிறாங்க. என்ன அப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்தவன் என்ன செய்கிறாங்க, இந்த அணிலுடைய இந்த பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு இந்த பெண்ணை பிடிக்கலை. அப்போ என்ன செய்கிறாங்க, மையன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனோன்னா அவர்கிட்ட மருமகளை பற்றி ஒரு தப்பான தகவல்கள்லாம் சொல்லி அவர் மனசில் ஒரு விஷத்தை உருவாக்குறாங்க மனசில். அவர் சந்தேகத்தோடு வர்றார் ஊருக்கு என்ன செய்கிறாரு, மனைவி மேலே சந்தேகப்பட்டு என்ன செய்கிறாரு, ஒரு ஆசை வார்த்தை கூறி வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் என்ன சொன்னால், அவங்க ஊர் என்னன்னு சொன்னால், அதாவது வெள்ளிய பெரும்புலா, அதான் ஒரு ஊர். அதில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறில் என்ன செய்கிறாங்கன்னா, கழுத்தை நெரிச்சு கொன்று காரில் தூக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் உள்ள செப்டி டேங்கில் போட்டுறாரு. செப்டி டேங்கில் விட்டு ஒரு 15 வருஷம் ஆச்சு. இது யாருக்கும் தெரியலை. 15 வருஷமாக அவர் என்ன செய்கிறாரு, வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ குவைத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது கல்ஃபில் வேலை பார்த்துருக்க 15 வருஷம் யாருக்கும் தெரியல. அப்போ போலீஸுக்கு ஒரு லெட்ரு வருது. இப்படி அதாவது யாருங்கிற தகவல் இல்லாமல் ஒரு லெட்ரு வருது. அப்போ போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு வீடு கட்டியிருக்காரு அவர் அணில். அந்த வீட்டில் என்ன செய்யணும், செப்டி டேங்கை மட்டும் ஒன்றுமே செய்யலை. புதுசாக ஒரு செப்டி டேங்க் கட்டியிருக்காரு வீட்டில். அப்போ போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏன் செப்டி டேங்க் மட்டும் எதுவுமே அதை எதுவும் செய்யாமல் ஒரு தனியாக அந்த செப்டி டேங்க் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காருன்னு சொன்னால், போலீஸுக்கு சந்தேகம் அந்த செப்டிக் டேங்கில் எடுத்து பார்க்குறாங்க. அந்த பெண்களுடைய ஹேர் பின்னு, என்ன பெண்கள் யூஸ் பண்ணுற சில பொருள்கள், அதை ஏன்னா 15 வருஷங்கும்போது கொஞ்சம் அழிஞ்சிரும். செப்டிக் டேங்கும்போது அழிஞ்சிரும், சிறு எலும்புகள்லாம் கிடக்கு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் விசாரிக்கும்போது சில நண்பர்கள் 2 பேரோடு சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கொலை பண்ணியிருக்காரு. அந்த நண்பர்களை என்ன செஞ்சுறாங்க, போலீஸு பிடிச்சிடறாங்க. இவர் அணில் எங்கே இருக்காருன்னு சொன்னால், குவைத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ அவர் இன்னும் வரல. அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணும்போது அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த பாலத்துக்கு வந்தோம், பாலத்தில் தான் நாங்கள் கொலை பண்ணோம். அப்போ பாருங்கள், ஒரு 15 வருஷம் என்ன அவர் சந்தோஷமாக இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இந்த கேஸ் வெளியில் அவர் தான் கொலை செஞ்சாருங்கிறது ப்ரூஃப் ஆகுது. இந்த வீடியோவில் பாருங்கள், அவர் தங்கச்சி ஒன்று இதே மாதிரி தான் அந்த பொண்ணு இருக்குது. அதை ஒரு அக்கா நினைக்கிறேன். அக்கா அழுகுது. என்ன என் தங்கச்சியை இன்னொருத்தனோட ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. சரி, எங்கேயோ சந்தோஷமாக இருக்கிறான்ல நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இவர் கொலை பண்ணிவிட்டு வேறவனோட ஓடி போயிட்டான்ங்கிற கதையை கட்டிடுறாங்க. அப்போ 15 வருஷம் இந்த சிந்தனையில் அந்த ஊர் மக்கள் இருக்காங்க. ஏன்னா வேறவளோட ஓடி போயிட்டா அப்படின்னு. அப்போ இன்றைக்கி இறைவன் அருளால் ஒரு உண்மை வெளியே ஒரு கொலைகாரனை என்ன செஞ்சுன்னா, ஒரு லெட்ரு மூலமாக கேரளா போலீஸு கண்டுபிடிச்சிருக்கு. அவரை கொலை பண்ண அணியில் குவைத்திலிருந்து வர வச்சு அவரை கைது பண்ணுறதுக்காக இந்த கேரளா போலீஸ் വെയിറ്റ് பண்ணிட்டு അത് ഇത് ഒരു കേരളയിൽ നടന്ന മികപ്പെരിയ സംഭവം. ോടുള്ള രോഷം കൂടിയായിരുന്നു. അവൾ ഒരു തെറ്റും ചെയ്തില്ലല്ലോ, ചെയ്യേണ്ട